வெளியில போயிட்டு ஏதாவது பாத்ரூம் போக வேண்டிய அவசியங்கள் இருந்தால் சீக்கிரமாய் வந்து உள்ளே உட்காரும்படியாய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நாங்கள் இன்றைய நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்கு உரிய ஆராதனையா இருக்கிறபடினாலே வாலிப பிள்ளைகளுக்குரிய செய்தியாக இருந்தாலும் பெரியவர்களுக்கும் சேர்த்துத்தான் கர்த்தருடைய ஆலோசனை. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் எல்லாரோடும் பேசுவார். ஆகவே இன்றைய நாள் தேவ செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் இன்றைய நாளிலும் கூட மத்தேயுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போறோம். முதலாவது நோர்வேஜிய மொழியிலே திவ்யா வாசிப்பா. Jesus og den rike unge mannen. Det kom en mann til ham og spurte, Mester, hva godt skal jeg gjøre for å få evig liv? Men Jesus sa til ham, hvorfor spør du meg om det gode? Én er den gode. Men vil du gå inn i livet, så hold budene. Hvilke? Spurte han. Jesus svarte, du skal ikke slå ihjel, du skal ikke bryte ekteskap, du skal ikke stjele, du skal ikke vitne falskt, du skal hedre din far og din mor, og du skal elske din neste som deg selv. Alt dette har jeg holdt, svarte den unge mannen. Hva er det jeg da mangler? Jesus sa til ham, vil du være helhjertet? Gå da bort og selg det du eier, og gi det til de fattige. Da skal du få en skatt i himmelen. Kom så og følg meg. Men da den unge mannen hørte det, gikk han bedrøvet bort, for han eide så mye. தமிழிலே நான் வாசிக்கும் பொழுது நீங்களும் வாசியுங்கள். உங்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாய் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 19:16 இருந்து 19வது அதிகாரம் 16 இருந்து 22 வரை. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எங்களை வாழ வைக்கிறவரே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களாக எங்களோடும் கர்த்தர் நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, அன்று கொர்நேலியு ஆண்டவரே பேதுருவை பார்த்து சொன்னது போல ஆண்டவரே, நீர் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை நாங்கள் கேட்கும்படியாக தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னது போலப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே ஐயா, நீங்கள் எங்களோடு பேசுகிறதை கேட்கும்படியாய் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களுக்குள்ளே ஒரு மனம் புதிதாகி மறுரூபம் அடைய கர்த்தாவே, அதனாலே ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறபடினாலே மீண்டும் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாளும் கூட கர்த்தருடைய கிருபையிலே வாலிப பிள்ளைகள் மத்தியிலே வாலிப பிள்ளைகளுக்கு விளங்கும்படியாக கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் இந்த இடத்திலே என்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடினால் என் தேவனை நன்றியோடு மீண்டும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு கிழமைகள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய ஆராதனையில் தான் ஒரு பிரயோஜனமான வார்த்தை அல்ல, எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள்
பிரயோஜனம் உண்டாகும்படியாகவே எங்களுக்கு அவர் போதிக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் சொன்ன அநேக வார்த்தைகள் நோர்வேஜிய மொழியிலே பிள்ளைகள் சொன்னாலும் அதுல எவ்வளவோ ஆலோசனைகள் அவர்களுக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும், எங்களுக்கும் விளங்கு அந்த நோர்வேஜிய மொழி விளங்கி இருந்தால் எங்களுக்கும் அது பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே பிரயோஜனமானவைகளை கர்த்தர் எங்களோடு போதிக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்கு, எங்களுக்குள்ளாக தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக, தேவனுக்கேற்ற விதமாக நானும் நீங்களும் இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே அவரை பிரதிபலிக்கிற, அவருக்கென்று நாங்கள் ஒரு சாட்சி உள்ள, ஒரு நடமாடுகிற ஒரு நிருபங்களாக மாறும்படியாகவே கர்த்தர் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஏதோ நேரம் இல்லை, ஏதோ பேச வேண்டும் என்று சொல்லி அந்த நேர போக்கடிப்புக்கா இல்ல. கர்த்தர் எல்லா விதத்திலும் அவருடைய திட்டம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே தான் இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகளாக நானும் நீங்களும் கேட்கும் பொழுது கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தைகளை ஏதோ சகோதரன் சொல்லுகிறார், அல்ல பாஸ்டர் சொல்லுகிறார், ஏதோ அல்லது யாராவது ஒருவர் சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுதுதான் அதனுடைய ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்பது தேவனுடைய ஒரு வழிநடத்தல், தேவனுடைய ஒரு ஒழுங்கு. அது இந்த பூமியில கூட சில காரியங்களை பார்க்க முடியும். எப்படி மனிதர்கள் சில விடயங்களை, சில ஆசீர்வாதங்களை, சில காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி நடவுங்கள், இதன் பிரகாரம் சில காரியங்களை செய்யுங்கள், அப்பொழுது இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும், அல்லது இந்த இடத்திலே உங்களுக்கு பாடசாலை கிடைக்கும் என்று சில காரியங்கள் எங்களுக்கு இந்த பூமியிலும் ஒழுங்குகள், சில கட்டுப்பாடுகள், சில விதமான விடயங்களை வைத்திருக்கிறார்கள். அதே போல கர்த்தருக்குள்ளாகவும் கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற அவருடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே, நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் நீங்கள் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஒரு காரியத்தை அங்கே இயேசு சொல்லுகிறார். அங்கே சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெளிப்படுத்த அந்த வார்த்தையை நோர்வேஜிய மொழியிலே பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நாங்கள் சில வேளைகளிலே ஒரு தமிழ் மொழியிலேயோ நோர்வேஜிய மொழியில வாசிக்கலாம். வாசிங்கள் தமிழ் மொழியிலே. வெளிப்படுத்த 3:20 நீங்கள் அந்த Johannes 3 3:20 வெளிப்படுத்த 3:20. Johannes åpenbaring 3:20. வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு என்னோடு போஜனம். அதாவது வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், கர்த்தர் தட்டுகிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமாக நானும் நீங்களும் விட்டு கொடுக்கும்படியாய், எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கும்படியாய் கர்த்தர் தட்டுகிறார். ஆமென். வார்த்தைகள் மூலம் பிள்ளைகளோடும் பேசுகிறார், தட்டுகிறார். என்ன உங்களுடைய இருதயத்தை எல்லாருக்குமே கர்த்தர் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சுயாதீனம். நீங்கள் விட்டு கொடுப்பதும் விட்டு கொடுக்காததற்கும் நீங்கள் தான் அதுக்கு முடிவெடுப்பதற்கான ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் எல்லாருக்குள்ளேயுமே வைத்திருக்கிறார். அதனால் தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். என்னுடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர், தன்னுடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் தட்டுகிறார். இந்த வார்த்தைக்கு மகனே நீ ஒப்பு கொடுத்தால், இந்த வார்த்தைக்கு உன்னை விட்டு கொடுத்தால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களிலே ஒரு நல்ல முடிவுகளை காண்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனைகள், கர்த்தருடைய வழிகள் மூலம் அவர் எங்களுடைய இருதயங்களை திறக்கும்படியாய் தட்டுகிறார். அல்லேலூயா. அதாவது நாங்கள் விட்டு கொடுக்கும்படியாக அவர் பேசும் பொழுது அங்க அடுத்த காரியம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அதாவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அந்த சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, மனுஷ சத்தம் அல்ல அல்லது வேற சத்தங்களை அல்ல, கர்த்தருடைய சத்தம், கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைகளின் பிரகாரமாக அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அதாவது இருதயத்தை திறந்தால், அவருக்கென்று எங்களை விட்டு கொடுத்தால், அவர் சொல்லுகிறார், நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவேன். இதுதான் ஆசீர்வாதமான விடயம். அல்லேலூயா. ஆகவே என்னத்துக்கு நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால்,
எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளை நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் ஆராதனை வேளைகள் எங்களை பலப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் தான் எங்களுடைய வாழ்க்கைகளிலே வருகிற நேரங்கள், அடுத்த நாட்கள், அடுத்த கிழமை, அந்த மாசங்களில் எல்லாம் அந்த வார்த்தைகள் தான் எங்களை பலவிதமான எதிரான சூழ்நிலைகள், காரியங்கள் வரும் பொழுது அந்த வார்த்தை தான் எங்களை நிலைநிறுத்தி எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வாதம். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிற ஒரு சம்பவம். அதை நோர்வேச்சிய மொழியில் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். Første kongebok, kapittel 17, fra vers 10 til 16. இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு விதவை, அங்கே சாரிபாத் விதவை என்று சொல்லுகிற அந்த மனுஷி, அதாவது தேவனுக்குள்ளாக அவளுடைய காரியங்கள், அதாவது அவருடைய ஆசீர்வாதமான விடயம், அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை சொல்லப்படுகிறது. நான் அதை வாசிக்கிறேன். அப்படியே 17வது அதிகாரம் 10லிருந்து, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின் படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அது என்ன இந்த விடயத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அந்த மனுஷனிடத்திலே எலியா தனக்கு ஒரு அடையை கொண்டு வா, கொஞ்சம் தண்ணியை கொண்டு வா என்று சொன்ன பொழுது, அவளிடத்திலே அங்கே அவளும் அவளுடைய மகனும், அதாவது அந்த ஒரு நேரம் அந்த ஒரு அடையை செய்து சாப்பிட்டு செத்து போகத்தக்கதான ஒரு நிலையில் தான் இருந்தார். ஆனாலும் இந்த தேவனுடைய மனுஷன் சொன்னதன் பிரகாரம் அவள் சொல்லுகிறார், முதல் போய், நீ சொல்றது உண்மைதான், நீ முதல் போய் எனக்கு அந்த நீ வச்சிருக்கிறதுல எனக்கு முதல் ஒரு சிறிய அடையை செய்து கொண்டு வா என்று சொன்னபோது சொல்லிவிட்டு அவர் ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். இப்படி செய்தி என்று சொன்னால், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தையும் சொல்லி இருக்கிறார். ஆமென். என்ன அதிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவள் ஒரு கொஞ்சம் மாத்தான் இருந்தது, கொஞ்சம் அதை செய்யும்படியாகத்தான் அவளுடைய ஒரு கொஞ்சம் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம், அவன் அந்த எலியா சொன்னது பிரகாரம் முதலாவது அவள் என்ன செய்தாலோ அதை செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தால், அதனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். என்ன தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே எல்லாம் ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் பலன்தான், ஏதோ கொஞ்சம் எல்லாமே ஆசீர்வாதத்திலே சில வேளைகளில் பணக்காரியங்களை குறித்து கூட நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம்தான், எங்களுக்குத்தான் இது போதும், இது எங்களுடைய குடும்பத்துக்குத்தான், இது கர்த்தருக்கெல்லாம் கொடுத்து கர்த்தருடைய காரியங்களுக்கு செலவழிப்பதற்கெல்லாம் போதாது என்று கூட சில வேளையில கொஞ்சம் என்று நீங்கள் சொல்ல நினைக்கத்தக்கதான விடயங்களிலே நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் செலுத்தி பாருங்கள். கொஞ்சம் சில வேளைகளில் உடம்பு பலவீனங்கள், சோர்வுகள், காரியங்கள் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால்
இந்த விதவையும் அவளுக்கு கொஞ்சம் செத்து போகிறதுக்கு என்றுதான் அதை பொறுக்கி அதை சுட்டு சாப்பிட்டு செத்து போகின்றிருந்தாள். ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்னதின் பிரகாரம் அவள் எப்படி தன்னை விட்டு கொடுத்தாலோ கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுது. ஆமென். நம்முடைய தேவன் கொஞ்சத்தை கொண்டு பஞ்சத்தை போக்குற தேவன். அல்லேலூயா. கொஞ்சம்தான் இருக்கும். ஆனால் பெரிய அந்த பஞ்ச நேரம் அது பயங்கரமான நேரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள் காலங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தருக்கு உங்களை முதலாவது ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் மற்ற காரியங்களை பார்த்துக் கொள்வார். ஆமென். அது பொருளாதார காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களா இருக்கலாம். ஆமென். படிப்பிலும் கூட உங்களுக்கு நல்ல ஞானங்களை தந்து கர்த்தர் உயர்த்துவார். முதலாவது கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். பெரியவர்கள் எங்களையும் உயர்த்துவார். இது சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவருக்கு விரோதமாய் அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இந்த நேரங்களிலும் கர்த்தரை முன்பாக நிறுத்துங்கள். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைய நாள்ல கூட நாங்கள் ஒரு சம்பவத்தை வாசித்தோம். ஒரு வாலிபன் என்றுதான் அதிலே சொல்லப்படுகிறது. ஒரு ஐஸ்வர்யவான் ஆன ஒரு வாலிபன் என்று சொல்லப்படுகிறது. மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் கேட்கிறான். அங்கே கேட்ட பொழுது பல காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னாலும் அதற்கெல்லாம் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தவன் என்று சொல்லித்தான் அதிலே சொல்லப்படுகிறது. அதிலே சொல்லப்படுகிறது, அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். சில காரியங்களை, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கை கொள் என்றார். இயேசு பல கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி பொய்ச்சாட்சி சொல்லாயிரும், தாயேன் தகப்பனேன் கனமண்ணுவாயே, நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று இயேசு சொன்ன பொழுது அந்த வாலிபன் சொல்லுகிறான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்ன என்று என்றார். குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உனக்கு உண்டானவைகளை விற்று சரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆமென். ஆகவே எங்கே என்ன இந்த விடயத்திலே இருந்து நான் சொல்ல வருகிறேன் சொன்னால், அவன் எவ்வளவோ காரியங்களை கடைபிடித்து கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்த ஒரு வாலிபனாய் இருந்தாலும் அவன் இன்னும் கேட்கிறான், என்னிடத்திலே என்ன இன்னும் ஒரு குறை இருக்கிறது என்று கேட்ட பொழுது, உனக்கு இருக்கிறது எல்லாம் விட்டு சரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது நீ என்னை கொடுத்த பிற்பாடு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது அவனால் அதை முடியவில்லை. அதாவது அவன் ஒரு ஆஸ்தி உள்ளவன், அவன் ஒரு பணத்திலே சில வேளைகளில் பிரியமுள்ளவனாக, பொருளாசையிலே பிரியமுள்ளவனாக இருந்தபடினாலே அவன் அதை விட்டு கொடுக்க முடியாதவனாக, அவன் துக்கம் அடைந்தவனாய் இயேசுவிடத்திலே வந்து இயேசுவினுடைய ஆலோசனைகளை கேட்டு நல்லாய் அவன் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போவதற்கு ஒரு ஆலோசனை சொன்ன பொழுதும் அந்த ஆலோசனைக்கு விட்டு கொடுக்காதனாலே இந்த நித்திய ஜீவனையே இழப்பதற்கு ஏதுவாக போய்விட்டது. ஆமென். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பிள்ளைகளுக்கும் சரி எங்கள் எல்லா பெரியவர்களுக்கும் சரி, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருக்குள்ளாக சில குறைகளை, பிழைகளை, சில தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அதற்கு உங்களை விட்டுக் கொடுங்க. ஆமென். இங்கே இந்த வாலிபனுக்கும் இயேசு வாலிபன் கேட்கிறார், உன்னிடத்துல என்ன குறை? அவன் கேட்கிறார், என்னிடத்துல இன்னும் என்ன குறை இருக்கு என்று கேட்ட பொழுது குறைய சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம், நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு இந்த குறை இருக்கிறது அல்லது இந்த பிழை இருக்கிறது, இந்த தவறுகளை செய்கிறீர்கள், இதை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் தவிர்த்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு நாங்கள் எங்களுடைய பிடரியை கடினப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. என்றால் அதனாலே நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். ஆமென். சில வேளைகளில் எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு ஊழியக்காரராய் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, பெற்றார்களாக பெரியவர்களாக சில வேளைகளில் உங்களுக்கு
பிள்ளை மகன் இப்படியாக இந்த காரியங்களை நீங்கள் செய்வது நல்லமில்ல, ஏசப்பாக்கு இது பிடிக்காது என்று பெரியவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் எங்களுக்கு அந்த குறைகளையும் சில பிள்ளைகளையும் நாங்கள் தவறுகளையும் திருத்திக் கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் தேவனுக்குள்ளாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக பேசுகிற காரியம். அல்லேலூயா. பெரியவர்களும் சரி, சில வேளைகளிலே சில குறைகள் ஆலயத்திலேயோ அல்லது எங்கே என்று சொன்னாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால் ஆராதனை வேளைகளிலே இப்படியாக நாங்கள் கர்த்தருக்கு கனம் கொடுக்க வேண்டும். டெலிபோன் பார்க்க கூடாது, சிரிக்க கூடாது, பிள்ளைகள் சுவிங்கன் சாப்பிடக்கூடாது, இப்படி பெரியாக்களையும் சேர்த்துத்தான், எனக்கும் சேர்த்துத்தான். ஆமென். அப்ப இதெல்லாம் கர்த்தரை கனப்படுத்தாத காரியம். இது குறை, கர்த்தருக்குள்ளான ஒரு பிழை, கர்த்தருக்குள்ளான ஒரு தவறு. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாக நானும் நீங்களும் நாங்கள் எப்பொழுதுமே இந்த கர்த்தருக்கு பிரியம், இஷ்டவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிள்ளைகளையும் என்னையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு எங்களுக்குள்ளாக என்ன தவறு, என்ன குறைகள், என்ன பிள்ளைகளை பெரியவர்களோ ஊழியக்காரர்களோ தேவனுடைய பிள்ளைகளே அன்பாக சொல்லும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே பிள்ளைகள் சில வேளைகளிலே பெரியாக்கள் சொல்லும் பொழுது சில வேளைகளிலே அவர்களே நல்லபடியாக இல்லை, அவரே என்ன எங்களுக்கு சொல்றது, அவரே தவறாக அல்லது அவரே சரியான முறையில நடக்கவில்லை, எனக்கு என்ன இவர் ஆலோசனை சொல்றதுன்றதும் அதுவும் அப்படி நாங்கள் கேட்கக்கூடாது. புலதான் என்றால் நாங்கள் சாட்சியா இல்லாவிட்டால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு வார்த்தை இருக்கிறது, பரிசேயரை குறித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரம், மத்தேயு 23 1-4 நொஸ்கில வாசிங்கள். Matteus 23, 1-4. Så talte Jesus til folket og til disiplene og sa: På stolen til Moses sitter de skriftlærde og fariseerne. Alt de sier skal dere derfor gjøre og holde. Men det de gjør, skal dere ikke rette dere etter. For de sier ett og gjør noe annet. De binder tunge bører som ikke er til å bære, og legger dem på skuldrene til folk. Men selv vil de ikke løfte en finger for å flytte dem. ஆமென். என்ன இங்கே சொல்லப்படுகிறது, தமிழ்ல நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசரை நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவங்க சொல்றதை செய்யட்டாம், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஆமென். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சில வேளைகளில் இந்த கருத்துகள் இப்படியான சில காரியங்களை பார்ப்பீங்கள். பிள்ளைகளும் பார்க்கலாம், பெரியாக்களும் பார்க்கலாம். இந்த இடத்திலிருந்து நான் ஒன்றை குறித்து சொல்லுகிறேன் என்றால் அதன் பிரகாரம் நான் ஒரு சாட்சியாக, அதன் பிரகாரம் நான் நடக்காமல், நானே தவறு செய்கிறவனாக, குறை சொல்லுகிறவனாக, அல்லது என்னிடத்திலே ஒரு குறை உள்ளவனாக, பிழை இருக்கிறவனாக இருந்து கொண்டு நீங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது சில வேளையில உங்களுக்கு என்ன இவரே நல்லமில்ல, இவர் என்ன சொல்றது என்று சில வேளையில கர்த்தருடைய வார்த்தையா இருக்குமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அதிலே அந்த பிழைகள் உணர்த்தப்படுமாயிருந்தால், அந்த தவறுகள் சொல்லப்படுமாயிருந்தால், அந்த குறைகள் சொல்லப்படுமாயிருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் அதுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். என்றால் கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் உண்மையாக நான் செய்யறது பிழைதான், அல்ல என்னிடத்துல தவறு இருக்கிறது தான், என்னிடத்துல அந்த குறை இருக்கிறது தான் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் தவறி கொண்டிருக்கிறவரே சொல்லலாம். சொன்னாலும் இதுல அதுதான் பரிசேயரை குறித்து சொல்ல, அவங்க அதாவது அவர்கள் மோசேயின் ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டுதான் சொல்றாங்களாம். அவர்கள் சொல்றதை யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைக்கட்டுகளை மனுஷர்கள் தோள்கள் மேல் சுமத்துறார்கள்,
தாங்களோ ஒரு விரலினால் அவர்களை தொடமாட்டார். இப்படிப்பட்டவர்களும் இருப்பார்கள். பிள்ளைகள் இதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்றால் பிள்ளைகள் பல மனுஷர்களை, நீங்களும் வயது வந்துவிட்டது, உங்களுக்கும் சில அறிவுகள் இருக்கிறது, இல்லை என்றல்ல. ஆனால் இப்படியான நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் என்று சொன்னால் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள, எங்களை அதற்கென்று எங்களை கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் மாற்றிக்கொள்வதற்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வாலிபன் எதனால் தன்னுடைய வழிகளை சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அவற்ற வார்த்தை தானே. அவற்ற வார்த்தை என்றபடியால் பிள்ளைகளே, பெரியவர்களே, அதற்கு நாங்கள் ஆமேன் என்று சொல்லி விட்டுவிட முடியாது. என்றால் அது எங்களை சுத்தம் பண்ணுகிறது, எங்களை நல்வழிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு பிழைகளை, தவறுகளை, சில குறைகளை சுட்டி காட்டும் பொழுது நானும் நீங்களும் அதற்கு எங்களை விட்டு கொடுத்து மனம் திரும்பி அந்த வழி, தேவனுடைய வழிகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். சில வேளைகள் நினைக்கலாம், என்ன இந்த வாலிபனுக்கும் பல காரியங்கள் நல்லாத்தான் செய்தான், எல்லாம் தாய் தகப்பனை கணம் பண்ணான், பொய் சாட்சி சொல்லல, இப்படி நல்ல விஷயங்கள் இருந்தது. ஆனால் ஒரு காரியத்துக்கு அந்த குறைய, இந்த உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குத நீ சரிப்படுத்த சொன்ன பொழுது அவன் விடவில்லை. சில வேளைகளே கன காரியங்களை செய்து ஒரு குறை, இது என்ன அவ்வளவு காரியம் செய்றேன், இது பெரிய காரியம் இல்லை என்று சொல்லியும் அப்படி விடக்கூடாது. ஆமென். ஏசப்பாக்குள்ளாகத்தான் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிள்ளைகள், சரிதானே? அதனால நாங்கள் சின்ன அல்லது ஒரு காரியம் தான், நான் இவ்வளவு சேர்ச்சுக்கு வரேன், நான் எல்லாத்தையும் செய்றேன் என்று சொல்லி, என்ன இது ஒரு சின்ன காரியம் தானே, சில நேரம் இருந்துட்டு எடுத்து டெலிபோன் பார்க்கிறேன், அதுதான் பிரச்சனை. கர்த்தருடைய சமூகத்துல எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளே, பெரியாக்களா இருக்கலாம், சின்னாக்களா இருக்கலாம், நாங்கள் ஏசப்பா என்னை பார்க்கிறார், பக்கத்துல இருக்கிறாங்க, பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்க்கிறார். ஆமென். நீங்க மனுஷர்களுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்படுவோம். ஏசப்பா என்ன பார்க்கிறார். ஆமென். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் சின்ன ஒரு காரியம்தான், எனக்கு ஒரு சின்ன தவறுதான் என்னிடத்துல இருக்கு, அது பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கியிலே 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை நாரி கட்டு போக பண்ணும். ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை நாரி கட்டு போக பண்ணும். இந்த வார்த்தையை வாசிங்கள் நொஸ்குல. Forsynerne 10:1. Døde fluer får salveblanderens olje til å stinke og boble. Et grann dårskap veier mer enn visdom og ære. ஆமென். பாருங்கள், எப்படியாக அது நாரி கட்டு போக பண்ணும் பொழுது என்று சொல்வது மாத்திரமல்லாமல், ஒரு சொற்ப மதியினம் கூட ஒரு ஞானம் உள்ளவனை எவ்வளவுத்திற்கு அவன் பிழையானவன் என்று சொல்வதற்கும் ஏதுவாக மாறும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கும் சேர்த்துத்தான் இந்த தேவ செய்தி நான் ஒவ்வொரு தடவையும் சொல்ல, ஆண்டவருக்குள்ளாக நான் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து சொல்லுகிறேன். எனக்கும் பிள்ளைகள் சரி சொல்லலாம், சகோதரனே அல்லது மாமா என்று சொல்லி, இந்த பிள்ளை உங்கள்கிட்ட இருக்கு, ஏசப்பாக்கு இது பிடிக்காத காரியம், ஏசப்பாக்கு இது விரும்பாத காரியம் என்று சொன்னால், ஆண்டவற்ற வார்த்தையின்படி நான் திருத்திக் கொள்வதற்கு, நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய எல்லா பெரிய ஆக்களும் நாங்கள் என்ன தவறுகள், இது இவர் யார் கதைக்கிறது, இவர் யார் பேசுறாமல், பிழை இருக்கிறதா, தவறு இருக்கிறதா, குறை இருக்கிறதா, எங்களை விட்டு கொடுப்போம். ஆமென். எங்களை மாற்றுவோம். இது கர்த்தர் அவருக்காக இல்லை, அவர் சொல்லிட்டா நான் செய்கிறேன் என்று அப்படி இல்லாமல் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மனம் திரும்புவோம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிமை இருக்கும் பொழுது கூட சில வேளைகளிலே அப்பா அம்மா உங்களுடைய கவனிக்கத்தில் இல்லாவிட்டாலும், கர்த்தர் சில வேளைகளிலே கர்த்தர் உங்களுடைய நேசமா இருக்கிறபடினாலே, உங்களுடைய விருப்பமா இருக்கிறபடினாலே, சில வேளைகளில் யார் மூலமாகவும் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இது பிழைதான், இது தவறுதான் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்கணும். சரி, நான் சீக்கிரமாக சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே இப்படி சில தவறுகள்,
சில பிழைகள் சில குறைகள் இருந்தவர்களுக்கு தேவன் சுட்டி காட்டின பொழுது சிலர் விட்டு கொடுத்தார்கள், சிலர் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். சிலர் விட்டு கொடுக்காமலே இந்த வாலிபனை போல துக்கமடைந்து அவன் போய்விட்டான் என்று சொல்லப்பட்டது போல அப்படியும் போயிருக்கிறார்கள். ஆமென். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்வது போல கர்த்தர் இஷ்டவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். பிள்ளைகளையும் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு விருப்பம் விருப்பம் விருப்பம். ஆமென். ஆனால் கர்த்தர் என்ன சில தவறுகள் பிழைகள் சில குறைகள் இருக்குமாயிருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்வோம். ஆமென். இது எந்த மனுஷனுக்கும் பயந்தல்ல, கர்த்தருக்கு பயந்து எங்களை மாற்றிக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, நாங்கள் முதலாவது 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சீக்கிரமாய் வாசிக்கலாம். நோர்வேஜிய மொழியில வாசியுங்கள். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 3லிருந்து 5 வரை முதலாவது வாசிப்போம். Andre krønikebok, kapittel 26, fra vers 3 til 5. Hosia var 16 år da han ble konge, og han regjerte i Jerusalem i 52 år. Hans mor het Jekolja og var fra Jerusalem. Hosia gjorde det som var rett i Herrens øyne, slik hans far Amasja hadde gjort. Han søkte Gud så lenge Zakaria levde, han som forsto seg på gudsyner, og så lenge han søkte Herren, ga Gud ham fremgang. ஆமென். இங்கே உசியா ராஜாவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த உசியா ராஜாவை குறித்து எப்படி அவன் கர்த்தரை தேடி கர்த்தருக்குள்ளாக அவன் ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு மனுஷன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் படிக்கும் பொழுது அதில் பல காரியங்கள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடந்து அவன் பல விதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டான். கோபுரங்களை கட்டினான், பட்டணங்களை கட்டினான், பல ஆசீர்வாதத்தின் நிலைகளிலே உயர்த்தப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உயர்த்தப்பட்ட பிற்பாடு இந்த உசியா ராஜா அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தான். அதைத்தான் நான் அந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு சொல்கிறேன். 16ல இருந்து வாசியுங்கள். 16ல இருந்து அந்த அதே அதிகாரம். இதுக்குள்ளாக நீங்கள் 26வது அதிகாரம் 3லிருந்து அந்த அதிகாரத்தை முழுமையா வாசிக்கும் பொழுது அவனுடைய முன்னேற்றங்கள் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டு இருந்தது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பினான் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 16ல இருந்து 2 நாளாகமம் 26 16ல இருந்து 16. Men da han hadde fått stor makt, ble hjertet hans ødelagt av hovmod. Han var troløs mot Herren sin Gud. Han gikk inn i Herrens tempel for å brenne røkelse på røkelsesalteret. Men presten Asarja gikk inn etter ham med Herrens prester, 80 modige menn. De stilte seg i veien for kong Usia og sa til ham, du har ikke lov til å brenne røkelse for Herren Usia. Det kan bare prestene gjøre. Arons sønner som er hellige til å gjøre. Arons sønner som er hellige til det. Gå ut av helligdommen, for du har vært troløs, og det gir deg ingen ære hos Herren din Gud. ஆமென். பாருங்கள், இதிலே என்ன அதிலே சொல்லப்படுனால் அவன் கர்த்தருக்குள்ளாக இருந்த பொழுதுதான், கர்த்தருடைய வழியின் பிரகாரம் நடந்த பொழுதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி அதற்கு அந்த 5வது வசனத்துக்கு பிற்பாடு நீங்கள் பார்ப்பீங்களால் எப்படியெல்லாம் அவன் ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாக மாற்றப்பட்டான். கோபுரங்களை கட்டினான், எல்லாம் அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்த்தது என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இருந்த இந்த உசியா
அவன் பலப்பட்ட பொழுது, அதில் சொல்ல இன்றைக்கு இதுல 16 இருந்து வாசிப்பீர்கள் என்றால், அவன் பலப்பட்ட பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று தனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று சொல்லி ஒரு மனமேட்டிமை கொண்டவனாக பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனமேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலியாக 80 பேரும் அவன் புறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே தகும். அதாவது ராஜா அந்த நாட்கள்ல ராஜாக்களுக்கு தூபம் காட்டுகிற விடயம், கர்த்தருக்குரிய விடயங்கள்ல அவர்களுக்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை. ராஜாக்கள் அங்கே அவர்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் தான் தூபம் காட்டுகிறதும் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்வதும். ஆனால் இந்த ராஜா பாருங்கள், கர்த்தருக்குள்ளாகத்தான் இருந்து நல்லபடியாய் வளர்ந்து அவன் பலப்பட்டான், பல வெற்றிகளை பெற்றான், கோபுரங்களை கட்டினான், அதனாலே அவன் மனமேட்டிமையாகி கர்த்தருக்கு பிரியமில்லாததை அவன் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன என்றால், இதுல அவங்க சொல்றாங்க, அந்த ஆசாரியர்கள் சொல்றாங்க, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. என்னத்தை நான் சொல்லி கொண்டு வரேன்டா, சில பிழைகளை, சில குறைகளை, சில தவறுகளை செய்யும் பொழுது கர்த்தருக்குள்ளாக சுட்டி காட்டும் பொழுது, இது நல்லதல்ல தம்பி, அண்ணன், அக்கா, ஐயா, இது நல்லதல்ல என்று சொல்லும் பொழுது தாழ்மையா ஏற்றுக்கொள்ளவே. ஆமென். நாங்கள் எங்களுக்கு பிள்ளைகள் 18 வயசு ஆயினோன்னு எனக்கு பலப்பட்டுடுவார்கள், எனக்கு சுதந்திரம், நீங்கள் என்ன அம்மா சொல்றது, அப்பா என்ன சொல்றது, பாஸ்டர் என்ன சொல்றது என்று பிள்ளைகளும் சரி பெரியாக்களும் சரி எல்லாருக்கும் சுதந்திரம், நான் சொன்னது போல சுதந்திரம் இருக்குத்தான். ஆனா அம்மா அப்பா சொல்லும் பொழுது கர்த்தருக்குள்ளாக அது நல்ல ஆலோசனையா எடுக்க வேண்டும். ஆமென். நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர வேணும். இப்படியான கூடாத பழக்க வழக்கங்கள் செய்யக்கூடாது. இந்த அம்மா அப்பா சொல்லல, எனக்கு என்ன 18 வயசாச்சு, நீங்கள் யார் சொல்றது, அல்லாட்டி பெரியாக்களும் சரி எங்களுக்கு என்ன நீங்க சொல்றது, அது எங்களோட சுதந்திரம் என்று அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபைதான். ஆமென். அதை விட்டு விட்டு எனக்கு கொஞ்சம் பணம் வந்து விட்டது, கொஞ்சம் சுகம் வந்து விட்டது என்ற பிற்பாடு கூட தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு, தேவனுக்கு விருப்பம் இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதை ஆண்டவர் யாரொரு மனுஷன் மூலம் சொல்லுவார். சில நேரம் வேதத்தை படிக்கும் பொழுது கூட கர்த்தர் பேசுவார். ஆமென். இந்த வழி புல, மகனே மகளே, இது புல, இது நீ செய்யறது நல்லமில்லை என்று சொல்லும் பொழுது நாங்கள் இப்ப சில நேரம் சும்மா எங்களை கோபப்படுத்தும்படியா அப்படி செய்யாத இப்படி செய்யாத, அது பிள்ளை இது பிள்ளை என்று சொல்லி சில நேரம் தங்களுடைய சுயநலங்களுக்காக பெற்றார்கள் பெரியாக்கள் சில நேரம் சொல்லலாம். அதெல்லாம் நீங்க பெரிய வளர்ந்துட்டீங்க, நிதானிப்பீங்க. அதனாலே கர்த்தர் ஏசப்பான்ற வார்த்தையின் பிரகாரம் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த பிழை இருக்குமா இருந்தால், பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது பெரியாக்களுக்கு பிழை இருக்குமா இருந்தால், தவறு இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை திருத்திக் கொள்ள. இந்த உசியா ராஜா பாருங்கள், கர்த்தரால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களுக்குள்ள வந்தான். ஆனா அவன் உடனே என்ன செய்யறான், ஆசாரியன் செய்கிற வேலையை துணிகரமாய் செய்யறான். துணிகரமாய் செய்த பொழுதும் அங்க சொல்றாங்க, இது உமக்கு அடுத்ததல்ல, இது உமக்கு வாய்க்காது என்று சொன்ன பொழுது அவன் துணிகரமா அந்த தவறை சுட்டி காட்டின பிற்பாடும் செய்தான். குஷ்டரோகம் வந்து விட்டார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பயமுறுத்தவில்லை. நாங்கள் சில தவறுகளை, சில குறைகளை, சில பிழைகளை கர்த்தர் உணர்த்தும் பொழுது நாங்கள் எங்களுடைய பிடரியை கடினப்பட, ஒரு வார்த்தை இருக்காது, அது சொல்லவே எனக்கு கஷ்டம், வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆமென். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி அப்படி நானும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர்
எங்கள் மேலே இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பிள்ளை எப்படியாவது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் அவருடைய விருப்பம். அதனாலே நாங்கள் எங்களுடைய பிடரிகளை கடினப்படுத்த வேண்டாம். ஆமென். பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் சொல்லுவாங்க, கூட கவனத்திலே சொல்லுவாங்க. ஆமென். அது உங்களுக்கு நல்லதுக்குத்தான் சொல்லுவினும். பிள்ளைகளை சரி சில குறைகளை தவறுகளை சொல்லும் பொழுது அதிக கரிசனையோடு சொல்லுவினோம். பெரியாக்களும் சொல்லும் பொழுது அதிக தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சொல்லும் பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பெரிய ஆக்களா இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படியாக இந்த உசியா ராஜா அவன் அந்த தவறை சுட்டி காட்டின பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து செய்தான். குஷ்டரோகம் வந்து. ஆகவே நான் என்ன சொல்றேன்னால், நாங்கள் தவறுகளை சுட்டி காட்ட அல்லது பிள்ளைகளை சுட்டி காட்ட இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் அதற்கு அடுத்தது நாங்கள் தான் அதற்குரிய வேதனைகளுக்குள்ளாக மாற போக வேண்டிய வந்துடும். கர்த்தரும் இது பிள்ளை இது சரி என்றதை சிலர் சொல்ற. ஆமேன். எனக்கும் சொல்றார், உங்களுக்கும் சொல்றார், எல்லாருக்கும் சொல்றார். ஆமேன். கர்த்தர் சமூகத்தில் வந்து அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே எங்கள் எல்லாரையும் அவர் விருப்பம் கொண்டுதான் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம். இது எப்படி என்று சொன்னால், அவன் ஒரு தவறு செய்தான், பிழை செய்தான். அங்கே உணர்த்தின பொழுது, சுட்டி காட்டின பொழுது, அதை வெளிப்படுத்தின பொழுது உடனே மனம் திரும்பினான். எங்களை போல நோமலா, அதாவது ஒரு வளமையான மனிதன் அல்ல, ஒரு ராஜா. தாவீதை குறித்து உங்களுக்கு தெரியும். வாசிக்கலாம் நோர்வேஜிய மொழியிலே 2 சாமுவேல் 12வது அதிகாரம் முதல்ல இருந்து வாசிங்க. 2 Samuel kapittel 12 fra vers 1. Herren sendte Natan til David. Han gikk inn til kongen og sa, det bodde 2 menn i en by. Den ene var rik og den andre fattig. Den rike hadde småfe og storfe i mengde. Den fattige eide ikke noe annet enn et eneste lite lam som han hadde kjøpt. Han alte det opp, og det vokste til sammen med barna hans. Det spiste av brødet hans, drakk av begeret hans og lå i fanget hans. Det var som en datter for han. En dag kom det en vandringsmann til den rike, men han kvidde seg for å ta noe av sitt eget småfe eller storfe for å lage i stand for gjesten. Han tok lammet som den fattige eide, og laget det til for mannen som var kommet. Da ble David brennende harm på mannen og sa til Natan, så sant Herren lever, den mannen som har gjort dette, fortjener å dø. Han skal betale firedoblet for lammet, fordi han gjorde dette og var så hjerteløs. Da sa Natan til David, du er mannen, så sier Herren, Israels Gud, jeg salvet deg til konge over Israel og berget deg fra Sauls hånd. Jeg ga deg din herres hus og hans koner i din favn. Jeg ga deg både Israels hus og Judas hus. Og om det var for lite, ville jeg ha lagt til både det ene og det andre. Hvorfor har du foraktet Herrens ord og gjort det som er ondt i hans øyne? Hettiten Uria har du drept med sverd. Du lot ammonittene drepe ham, og du tok hans kone, giftet deg med henne. Fra nå av skal sverdet aldri vike fra ditt hus, siden du foraktet meg og tatt hettiten Urias kone. ஆமென். இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அதாவது தாவீது உரியாவின் மனைவி பத்சேபாவோடு பாவம் செய்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விடயம். இது தாவீது ராஜாவாக இருந்த வேளையில் தான் இந்த பாவமான காரியத்தை, இந்த தவறை, இந்த பிழையை, இந்த காரியத்தை செய்தான். ஆனால் இதை ஒரு கதை வடிவிலே நாத்தான் தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறார். நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். எப்படியாக அதிலே சொல்லப்பட்டது போல, அதாவது ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன் என்று சொல்லி அந்த கதையை சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் கணக்க இருந்தது, ஆனால் தரித்திரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்ததாம். இந்த வேளையிலே அவன் அங்கே அதில் சொல்லப்படுகிறது, அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல். அதாவது
வெகு திரளாய் இருந்த அந்த ஆடு மாடுகளை பிடித்து அங்கே வழிப்போக்கனுக்கு சமையல் செய்து சாப்பாடு கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்து இருந்த அந்த மனுஷனிடத்தில் இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து சமையல் பண்ணி வைத்தான். இது என்னத்தை அங்கே சொல்லப்படுகிறது என்றால், அதில் சொல்லப்படுகிறது, இந்த 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 கதையை சொன்ன பொழுது அந்த ஐஸ்வர்யம் அந்த ஆட்டுக்குட்டியை பிடி அது தன்னிடத்தில் வந்த மனுஷனை சமையல் வந்து அப்பொழுது தாவீது இப்படி இப்படி செய்தவனா, எவ்வளவு ஆடு மாடுகள் இருந்து அவர்கிட்ட பிடிச்சு தன்னை இடத்திலேயே பிடிச்சு சமைச்சிருக்கலாமே என்று சொல்லி இதை செய்தவர் மரணத்துக்கு ஒப்பானவன் என்று சொல்ல இந்த அதாவது சொல்லப்படுகிறது, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவன் சொன்ன பொழுது இதை நீதான் செய்தார், இதை நீதான் செய்தார். பாருங்க எப்படி, அதாவது அவருக்கு கணக்க மனைவிகள் காரியங்கள் இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உரியாவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான். நீங்க சில நேரம் மனைவி மாற எப்படி கூப்பிடுறீங்கன்னு தெரியாது. சரி, அப்படி அந்த உரியாவனுடைய உண்மையான ஒரு அவருக்கு ஒரு போர் சேவகனாக நல்ல ஒரு தளபதியாய் இருந்த அந்த மனுஷனுடைய மனைவியை இவன் அதாவது பாவம் செய்யத்தக்கதாய் தன்னோடு சேர்த்து கொண்டான் என்று சொல்லப்படும். இந்த பாவத்தை குறித்து இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி இந்த கதவடிவிலே சொன்ன பொழுது இதை நீதான் செய்தா என்று சொன்ன பொழுது அவன் ராஜா, நீ யார் எனக்கு சொல்றது, நீ யார் எனக்கு சொல்றது என்று கேட்கல, உடனே அவன் மனம் திரும்பினான் என்று சொல்லி அதிலே சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்படு பாருங்கள், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தவர் அவரே சொல்லுகிறார் செலுத்த. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து என்று சொல்லிவிட்டு அதில் சொல்லப்படுகிறது 11வது வசனத்தில் பாரு, கர்த்தர் சொல்லுகிறால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் சிறிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். ஒளிப்பிடத்திலே அதை செய்தான். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாய் சூரியனுக்கு முன்பாய் செய்விப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அல்லேலூயா. என்ன தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன என்று சொன்னால், நாங்கள் சில வேளைகளில் எங்களுக்கு யார் சொல்லுகிறது நீங்கள் யார் என்றெல்லாம் நாங்கள் கேட்காமல் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் யார் மூலமாக கூட கர்த்தர் சொல்லலாம், இது புல, இது தவறு, இதுல உங்களுடைய ஒரு சின்ன குறை இருக்குது, இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களிடத்தில் இந்த பிழை இருக்குமாயிருந்தால் உடனே எங்களை திருத்திக் கொண்டு கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழும்படியா எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் இதுல கவனமா இருக்க வேண்டும். ஆமென். என்றால் எல்லாருமே ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பெரியாக்கள், நீங்க பிள்ளைகள் பெரியாக்கள் எங்களையும் பார்த்து சில தவறு பிள்ளை ஏதாவது குறை இருக்குமா இருந்தால் சொல்லலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இது பிள்ளை தவறு என்று சொன்னால் சொல்லும் பொழுது நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த தாவீது எப்படியாக அவன் மனம் திரும்பினான், எப்படி அவர் தேவனுக்குள்ளாய் தன்னுடைய அந்த பாவமான காரியத்துக்காக மனஸ்தாபப்பட்டான், அவன் எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து தன்னை ஒப்புவித்தான் என்று நீங்கள் 51வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே அந்த அடைப்பு குறிக்குள்ளே இருக்கிறது. பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பொழுது அங்கே அதை குறித்து உணர்த்தப்பட்ட பொழுது எழுதின சங்கீதம் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நாங்கள் பிள்ளைகள் சில பிள்ளைகள் இன்றைக்கு என்ன எங்களை வைத்துத்தான் இது என்ன எங்களைத்தான் போட்டு ஒடுக்குகிறார்களோ அமுத்துகிறார்களோ என்றால் இது பெரியாக்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான். இப்ப நாங்கள் மாத்திரமல்ல, அப்பா அம்மா வீட்டை உங்களுக்கு ஒரு ஆலோசனையா கர்த்தருடைய வார்த்தையின் பிறகு ஆண்டவருக்கு ஏசப்பாக்குத்தான் நீங்கள் கீழ்ப்படுறீங்க. அப்பா அம்மா சொல்லும் பொழுது அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் சொல்லலாம். சில வேளைகள்ல ஆண்டவர்கிட்ட வார்த்தை சொல்லும் பொழுது, நீங்க இப்படி இருக்கிறீங்க, இப்படித்தான் ஏசப்பா சொல்லி இருக்கிறார், இது பிள்ளையே, இது தவறே என்று சொல்லும் பொழுது இதுதான் கர்த்தருக்குள்ளான
ஒரு குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல காரியங்களா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பெரியவர்களே, நாங்கள் தேவனுக்குள்ளாக யார் எந்த தவறு, எந்த பிள்ளைகளை, எந்த குறைகளை எங்களை சுட்டி காட்டும் பொழுது அது எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். சரி, அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22 இருந்து 24 மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் Apostelens gjerninger, Ja. kapittel 2, fra vers 22 til 24. Israelittene, hør disse ord. Jesus fra Nasaret var en mann som Gud pekte ut for dere med mektige gjerninger og under tegn som Gud lot ham gjøre blant dere. Alt dette kjenner dere til. Han ble utlevert til dere slik Gud på forhånd hadde bestemt og kjent til, og ved lovløses hånd naglet dere ham til korset og drepte ham. Men Gud reiste ham opp og løste ham fra dødens rier. Døden var ikke sterk nok til å holde ham fast. ஆமென். இங்கே இது தெரிந்த ஒரு வேத பகுதிதான். தேவனுடைய மனுஷன் அங்கே பேதுரு சொல்லுகிறார், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அங்கே இயேசுவை கொலை செய்தீர்கள், நீங்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 22 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. இஸ்ரவேலர் எப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் செயற்பட்டார்கள் என்று சொல்லி அவர்களுடைய தவறுகளை, அவர்களுடைய பிழைகளை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே சொல்லும் பொழுது அங்கே பல காரியங்கள் அதற்கு பிற்பாடு தாவீது எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி எல்லா அநேக காரியங்களை சொன்ன பொழுது அவர்களும் எப்படி என்று சொன்னால், நீரார் எங்களுக்கு சொல்றதல்ல, அவர்களும் என்ன செய்தார்கள்? இருதயத்திலே குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். சில நேரம் அது எங்களுக்குள்ளாக அந்த தவறு பிழைகளை சொல்லும் பொழுது நாங்கள் அதான் உடறிய கடினப்படுத்துவோம் என்றால் அதை நாங்கள் இல்ல நான் செய்யறதுதான் செய்வேன், ஓகே, ஒன்றும் செய்யலாது, அது அவங்களுக்குரிய சுதந்திரம். ஆமென். ஆகவே நான் மீண்டும் என்ன சொல்றேன்றால், ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய பிரியம், அவருடைய விருப்பம். ஆமென். எங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிற தெய்வம், எங்களுக்காய் மனதுருகும்படி எழுந்தருளி இருக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே எங்களுக்குள்ள இருக்கிற சில தவறுகள், பிழைகளை, சில குறைகளை சொல்லும் பொழுது நாங்கள் அதற்கு பிடரிய கடினப்படுத்த வேண்டாம். இன்னும் இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படி இருக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். இங்க இதுல அவர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது சொல்லுறார், நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்கள் அந்த பாருங்கள், அந்த 32 இருந்து வாசியுங்கள். 32 அப்போஸ்தலர் அதே அதிகாரம் 2:32 இருந்து. Fra vers 32. Denne Jesus har Gud reist opp. Det er vi alle vitner om. Han ble opphøyd til Guds høyre hånd og mottok fra sin far den hellige ånd som lovet oss. Og den har han nå øst ut, slik dere ser og hører. For David for ikke opp til himmelen. Han sier jo selv, Herren sa til min Herre, sett deg ved min høyre hånd, til jeg får lagt dine fiender som skammel for dine føtter. Så skal hele Israels folk vite for visst, denne Jesus som dere har korsfestet, har Gud gjort til både Herre og Messias. Da de hørte dette, stakk det dem i hjertet, og de sa til Peter og de andre apostlene, hva skal vi gjøre, brødre? Peter svarte dem, vend om og la dere døpe i Jesu Kristi navn, hver og en av dere, så dere kan få tilgivelse
på syndene, og dere skal få Den hellige ånds gave. ஆமென் ஆமென். பாருங்கள் என்ன அதிலே நீங்க அந்த அதிகாரங்களை வாசிக்கும், இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். என்ன செய்தீங்கள், எப்படி இயேசுவுக்கு எதிராக காரியங்களை செய்தீங்கள், இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்ன பிற்பாடு அவர்கள் சொன்ன காரியம் நான் சொன்னது போல இதை அவர்கள் பாருங்கள் 36 இருந்து வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். இதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. சில வேளைகள் அடுத்த கட்டம் பிள்ளையை தவறை ஒருவர் சுட்டி காட்டும் பொழுது சில வாலிப பிள்ளைகளுக்கு சில வேளை என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியாது, நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் பேதுரு சொல்றார், நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீங்க, காட்டி கொடுத்தீங்க, அடிச்சீங்க, இப்படி எல்லாம் நீங்கள் தான் இந்த அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று சொன்ன பொழுது அங்கே எப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு, உண்மையா நான் தான் அதை செய்து, நான் பிள்ளைதான், நான் ஆண்டவருக்கு விரோதமா இப்படி நடந்திருக்க கூடாது, ஏசப்பா எனக்கு சொல்லி இருக்கிறார், ஆனாலும் சொல்ல சொல்ல நான் நடந்துட்டேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, நாங்கள் மனம் திரும்பும் பொழுது, அவருக்குள்ளாக அவருடைய வழிகளின் பிரகாரம் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு சாட்சியாக கர்த்தர் அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவார். ஆமென். நாங்கள் தொடர்ந்து தவறையும் பிள்ளைகளையும் எல்லா குறைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருப்போமா இருந்தால் எங்களை பார்த்தே கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு மற்றவர்கள் பின்னிப்பார். ஆமென். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எல்லாருமே வேதம் சொல்லுகிறது, யாக்கோப் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாரும் பல விடயங்கள்ல தவறுகிறோம், பல விடயங்கள்ல தவறுகிறோம். ஆமென். தவறு நான் தவறு செய்துட்டேன் என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. எல்லாருமே பல விடயங்கள்ல தவறுகிறோம். வேதம் அதுதான் சொல்லு, பல காரியங்களே தவறு. ஆனால் அந்த தவறை, அந்த பிழையை, அந்த குறையை உணர்த்தும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் எழும்பக்கூடாது. ஒரு காரியத்தை வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். மாற்கு புஸ்தகம் 6வது அதிகாரம் 17-20 இதுலயும் கூட ஒருவருக்கு ஒரு காரியத்தை அங்கே சுட்டி காட்டின பொழுது அங்கே அவன் எப்படியாக செயற்பட்டான் என்று சொல்லி அதை பார்த்து இன்றைக்கு நாங்கள் எப்படி எங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். மாற்கு 6வது அதிகாரம் 17-20 வரை. Markus kapittel 6 fra vers 17 til 20. Da var denne Herodes som hadde sendt ut folket for å gripe Johannes, og hadde kastet ham i fengsel og bundet ham. Dette hadde han gjort på grunn av Herodias, som hadde vært gift med Philip, en bror av Herodes. Henne hadde Herodes giftet seg med, og Johannes hadde sagt til ham, det er ikke tillatt for deg å ha din brors kone. Herodias var ute etter Johannes og ville gjerne få ham drept. Men hun kunne ikke få satt det igjennom, for Herodes hadde respekt for Johannes. Han visste at han var en rettferdig og en hellig mann, og holdt sin hånd over ham. Når Herodes hørte ham, ble han urolig og rådvill, men likevel hørte han gjerne på ham. ஆமென். இங்கே ஒரு சம்பவம் வாசித்திருப்பீர்கள். 16 சொல்லப்படுகிறது. ஏரோது, அதாவது 17, யோவான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏரோதுவை பார்த்து, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட பொழுது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தார். ஆமென். பாருங்கள், சொல்லுறான், இந்த சகோதரன் மனைவியை நீ வைத்திருக்கிறது நல்லமில்ல, இது தவறு, இது பிழை, இது பாவம் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்தான் சொன்னால், அவனை பிடிச்சு காவல்ல வச்சுட்டான். சில வேளையில நாங்கள் பெரியாக்களுக்கும் சரி சின்ன ஆக்களுக்கும் சரி சில தவறை சொல்லும் பொழுது நாங்கள் அவன் பிடிச்சு காவல்ல வச்சது போல நாங்களும் சில குறைகளை, சில தவறு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லை,
கர்த்தருக்கு ஏற்றபடிதான் நீங்கள் வாழணும், கர்த்தருக்கு ஏற்றபடிதான் உங்களுடைய நடக்கைகள் இருக்க வேண்டும், செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறவர்களை எப்படி ஒரு சத்துருவாவே மாறிவிடுவார். சத்தியத்தை சொன்னதினால் பவுல் சொல்றார் சத்துருவாய் மாறி. ஆமென். சில வேளை ஊழியக்காரருடைய நிலைமைகள் அப்படித்தான் போகுது. சத்தியத்தை சொல்வதனாலே தம்பி, தங்கச்சி, ஐயா, அண்ணன், இப்படி செய்யக்கூடாது, இது நல்லமில்ல, இப்படித்தான் கர்த்தருக்குள்ள வாழணும்டா பிடிச்சு சிறையில, மனதென்ற சிறையில அடைச்சிடுறது. பிள்ளைகளும் சில நேரம் அப்பா அம்மா சொன்னோன்னு என்ன என்றுட்டு சில காரியங்களுக்கு ஒரு அப்படி முரண்டு பிடிச்சோண்டே நிற்கக்கூடாது. ஆமென். சொல்லி நம்ம சொன்னா இது பிள்ளை அவங்க சொல்ற யோவான் சொல்றார் ஏரோதை பார்த்து, இந்த சகோதரன் மனைவியை நீ வச்சிருக்கிறது நியாயம் இல்லை, நல்லம் இல்லை, இது பாவம், தவறு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இது இது இந்த சபை ஒரு மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிற இடம். மற்ற இடங்களை போல இப்படியும் வாழ்ந்துட்டு போலாம், இந்த மாதிரியும் நடக்கலாம் என்று ஒரு இடம் அல்ல. அல்லேலூயா. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமென். வாலிப பிள்ளைகள் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள இரக்கம் உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் இருக்கிறபடினா தான் இன்றைக்கு கர்த்தர் இப்படி அல்ல ஆலோசனை சொல்ற. ஆமென். வளர்ந்த ஆக்களுக்கும் எங்களுக்கும் அறிந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு மீண்டும் எங்களோடு பேசுறாருன்னா எங்கள் மேல இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினா. யாரோடையும் எதிர்த்து இவர் என்ன சொல்லிட்டார், இனி இவரை இனி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன், இப்படித்தான் இன்றைக்கு அது மனசும் எங்கட மாம்சம் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. கர்த்தர் உணர்த்துறார் என்றால் அது அவர் இப்ப ஒரு நான் என்னத்தை சொல்லிக் கொண்டு வாரண்டா திருப்ப தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம், செல்வத்தின் விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, அல்லது பாஸ்டர் எங்கட லக்கி பாஸ்டர் விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவற்ற வார்த்தையின்படிதான் இப்படி இப்படி இதுக்குள்ள இது சரி, இது 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 நல்லமில்ல என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கீழ்ப்படிவோம். எங்களுக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது இது பிள்ளை, இது தவறு என்று சொன்னால் நாங்களும் அது என்ற கர்த்தருக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த யோவானை அவன் 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 கணக்க காரியங்கள் அவனிலே நல்ல கணம் வைத்திருந்தவன் தான், ஆனாலும் அவருக்கு அது சொன்னது பிடிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சில பிள்ளைகள் நல்லபடியாக நல்ல கணம் வைத்து நல்ல மரியாதையோடு கதைத்து கொண்டு இருப்பார்கள். சில வேளைகள் என்ன இந்த தவறை சொன்னதுனால இனி இவரோட கதைக்கிறேன், இனி இவரோட இது நான் சொல்றது நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள். நானும் அப்படி நடந்திருக்கேன் இல்லையென்று சொல்லல, இதுல ஏதோ பெரிய நல்ல நல்ல பரிபூர்ணமானவன் என்று சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை என்னை திருத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திருப்போமா. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தான் செல்வம் இதில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய கிருபைகளை சொல்லி இருக்கிறார். ஆமென். அதனாலே நாங்கள் இன்றைக்கு கர்த்தர் என்னை உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நற்செய்தியின் ஆண்டிலே நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினாலே கர்த்தர் சில வேளைகளிலே சில தவறுகளை, சில பிழைகளை, சில குறைகளை எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அங்கே சொல்லும் பொழுது பெரியவர்களோ ஊழியக்காரர்களோ அல்லது அம்மா அப்பாவோ வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆண்டவற்ற வார்த்தையின் பிரகாரம் சொல்லலாம். ஆமென். நீங்கள் எப்படி இப்படி எல்லாம் என்னென்று ஏசப்பாடு இருக்கிறீங்க, இப்படி என்னென்று நீங்க பேசுறீங்க, கதைக்கிறீங்க. இன்னைக்கு தீமத்திலே பிள்ளைகள் வாசித்தது போல உன் இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடி பேச்சிலும் நடத்தையிலும் பார்வையிலும் விசுவாசத்திலும் மாதிரியாயிரு. இவைகள்ல ஒரு நல்ல காரியம் நல்ல வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் சில வேளைகள் சொல்லுவார்கள், என்ன ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய பேச்சு நல்லமில்ல, உங்களுடைய பார்வை நல்லமில்ல, உங்களுடைய செயல் நல்லமில்ல என்று சில தவறுகளை சொல்லும் பொழுது கர்த்தருக்குள்ளா எங்களை திருத்திக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இந்த சபையை அவர் ஆசீர்வதித்து இந்த சபை மலை மேல் உள்ள ஒரு பட்டணத்தை போல அநேகருக்கு பிரகாசம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே எங்களை ஒப்பு கொடுப்போமா? எல்லாருமே தவறி இருக்கிறோம். யாக்கோபு அப்போஸ்தலன் தான் சொல்லுறார், எல்லாரும் பல விடயங்களே தவறுகிறோம். ஆமென். அதனாலே தவறுகிற நாங்கள் அப்படியே தவறி போய்க்கூடாது. தவறி போனா அப்படி போய்விடக்கூடாது. ஆமென். ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும்படியாக எங்களோட பேசியிருக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா?
ஆண்டவரே அப்பா இந்த நாள்ல கூட கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீங்களப்பா. சில வேளைகளில் ஆண்டவரே அப்பா சிலர் சொல்லும் பொழுது இவரார் எனக்கு சொல்றது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விஷயம் மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு நல்லதுக்குத்தானப்பா சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நாங்கள் ஆண்டவரே ஒரு சாட்சியா இருக்க வேண்டும், என் தெய்வனே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தானப்பா. ஆண்டவரே யார் மூலமாவது நீங்கள் பேசுகிறீங்களப்பா, அந்த பிள்ளைகளை உணர்த்துறீங்களப்பா. ஆண்டவரே அன்று தாவீது ராஜாவா இருந்தாலும் ஆண்டவரே அந்த நாத்தான் சொன்ன பொழுதப்பா அவன் மனம் திரும்பினது போலப்பா. கர்த்தாவே அந்த பேதுரு ஆண்டவரே அந்த அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போலப்பா. ஆண்டவரே நாங்களும் அப்படியான அந்த நிலைகளிலே இருக்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நாங்கள் செயற்படாதபடி அன்று உசியா ராஜா அப்படியாக அவன் செயற்பட்ட பொழுது அப்பா அந்த தவறை சுட்டி காட்டினாலும் ஆண்டவரே அவன் இன்னும் ஆண்டவரே மனமேட்டுமை ஆகி அப்பா ஆண்டவரே தவறுக்கு மேல் தவறு செய்த பொழுது அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படி நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே உமக்குள்ளாக உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே பிள்ளைகளை தவறுகளை குறைகளை சொல்லும் பொழுது அப்பா ஆண்டவரே நாங்கள் திருத்திக் கொள்ளத்தக்கதான அந்த இருதயம் எங்களுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஏரோதை போல நாங்கள் பிடித்து காவல்ல வைக்கிறது போல எங்களுடைய மனதென்ற அந்த சிறைக்குள்ளே யாரையும் வைக்காதபடிக்கு, யாரையும் ஆண்டவரே கர்த்தாவை இவர் இப்படி சொல்லிவிட்டார், இவரோடு நீ கதையும் இல்லை பேச்சும் இல்லை என்று சொல்லி வைக்காதபடிக்கு ஆண்டவரே மனம் திரும்பப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, பெரியவர்களாகி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை இந்த தேசத்திலே நாங்கள் பிரதிபலிக்கணும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு தடவை சொல்லுவோமா, நீர் சொன்னால் போதும் செய்வேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஒரு தடவை சொல்லுவோமா, நீர் சொன்னால் போதும் செய்வேன், ஆமென், நீர் சொன்னால் போதும் செய்வேன், உம்முடைய வழிகளில் நடப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களை ஒப்பு கொடுப்போமா, எங்களை அர்ப்பணிப்போமா. ஏசப்பா இதைத்தான் விரும்புகிறார். ஏசப்பா பலனை தருவார், பலனை தருவார். நாங்கள் தவறும் பொழுது தவறுகளை அப்பாவோ அம்மாவோ அல்லது சகோதரங்களோ ஊழியக்காரர்களோ சொல்லும் பொழுது அவரே நான் அதற்கு என்னை விட்டு கொடுத்து என்னை திருத்திக் கொள்ள, என்னை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த பாடலை ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் படிப்போமா, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா. ஜீசஸ் நீ சொன்னால் போதும், ஜீசஸ் நீ சொன்னால் போதும் எல்லாரும் நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசு. எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுவோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எங்களை ஒப்பு கொடுப்போம், கரங்களை உயர்த்தி. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக தவறுகளையும் பிழைகளையும் குறைகளையும் யாராவது தேவ வார்த்தையின் பிரகாரம் உணர்த்தும் பொழுதப்பா சொல்லும் பொழுது அதுக்கு எங்களை ஆண்டவரே விட்டு கொடுத்து ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களுக்கு அந்த பலனை தாங்க, உடைய வழிகளில் நடப்போம் என்று சொல்லி இந்த வேளையில் உடைய சமூகத்திலே வாலிப பிள்ளைகளாய் பெரியவர்களாய் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாங்கள் ஒரு பாடல் ஒன்றை படிக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று காணிக்கைகள் தசோபாகங்களை கொடுப்போம், உற்சாகத்தோடு கொடுப்போம், மன விருப்பத்தோடு கொடுப்போம், கட்டாயமா அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தருக்கென்று சந்தோஷத்தோடு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை படிக்கும் பொழுது கர்த்தருக்கென்று கொடுப்போம். ஜீசஸ். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஆமென். தேவன் செய்த நன்மைகள் நிச்சயமாய் இன்றைக்கு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நாங்கள் வேதத்திலே படித்தது போல, இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராகவே எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறார். ஆராதனை வேளைகளோடு எங்களோடு பேசி இடைப்பட்டிருக்கிறார். வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்தி ஒரு நன்றி ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ள போகிறோம். எஸ்ரா நிற்கிறார். எஸ்ரா நாங்கள் இன்றைய நாளிலும் சேர்க்கப்பட்ட காணிக்கைகள் தசோபாகங்களுக்கும் நன்றி செலுத்தி தேவன் தாமே சேர்க்கப்பட்ட இந்த காணிக்கைகள் தசோபாகங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கென்று இன்னுமாக பிள்ளைகள் கொடுத்த பிள்ளைகள் இன்னும் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கொடுக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று கொடுக்கத்தக்கதாய் பிள்ளைகள் உதவி செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நன்றி ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நடத்தின எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்தி நாங்கள் முடித்துக் கொள்வோம். Kjære Gud, vi takker deg for denne dagen i dag. Gud, far, takk for denne gudstjenesten. Du har gitt oss, Gud. Takk for at du brakte oss alle sammen hit og lot oss prise deg, far. Kjære Gud, takk for det ord vi fikk i dag, Gud. Jeg ber om at vi skal ta det med videre i livet vårt, Gud. At du skal veilede hver og en av oss, og at vi skal bruke det videre i livet. Kjære Gud, jeg ber for kollekten vi har fått i dag, Gud. Jeg ber om at du skal velsigne de hendene som ikke kunne gi kollekt, Gud. Jeg ber om at du gir de som skal bruke dette til ditt rike, at du gir dem kunnskapen og visdommen til å bruke det riktig. Jeg legger alt i dine hender og ber i Jesu navn. Amen. ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு